இந்த நாட்டிலே யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், தடை கிடையாது. ஆனால் அவர்கள் சாதித்தது என்ன, அதை பார்க்க வேண்டும். ஒரு இயக்கம் என்று சொன்னால் எடுத்துடனே எந்த இயக்கம் ஆட்சிக்கு வந்த சரித்திரம் கிடையாது. இன்னைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் ஆகட்டும், எனக்கு பேரின் அண்ணா அவர்கள் ஆகட்டும், எடுத்துடனே முதலமைச்சர் ஆகவில்லை. இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆகட்டும், யாரும் எடுத்துடனே முதலமைச்சர் ஆகவில்லை. தன்னுடைய உழைப்பை கொடுத்தார்கள், மக்களிடத்தில் நம்பிக்கை பெற்றார்கள், மக்கள் மனதிலே இடம் கிடைத்தது. அதனால் அவர்கள் நாட்டிற்கு முதலமைச்சராக வர முடிஞ்சது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் உழைத்தாலோ அவர்களுக்கு உயர்ந்த இடம் அண்ணா திமுகவிலே கிடைக்கும். நான் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன், பெரிய அடையாளம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அடையாளம் என்று சொன்னால் உழைப்பு, சேவை, விசுவாசம், இதுதான் எங்களுக்கு அடையாளம். மற்றவர்களை போல இன்றைக்கு பல்வேறு திரைப்படங்களிலே நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவர் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்திலே அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது. இளைஞர் பருவத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை 51 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, உங்களால் கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் காணப்பட்டு, அதே போல சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற வாய்ப்பும் கிடைக்கப்பட்டது. எந்த அடையாளம் இல்லை, ஒரே ஒரு அடையாளம், உழைப்பு, விசுவாசம். இது இரண்டு சேவை, இதுதான் என்னுடைய அடையாளம். இதற்கு கிடைத்தது பொதுச் செயலாளர், இதற்கு கிடைத்தது முதலமைச்சர். மற்றவரை போல அல்ல. யாராக இருந்தாலும் ஒரு திரைப்படத்தில் நடித்தாலும் எடுத்துடனே ஹீரோ ஆயிட முடியாது. பல படத்தில் நடிச்சு பல ஆண்டு ஆகி அப்புறம் தான் ஸ்டார் கேட்டகரிக்கு வர முடியும். அதிலேயே அப்படின்னா அரசியல் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியிலே நான் இருந்த காரணத்தினாலே இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அதனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றேன். சில பேருக்கு பொறுக்கல, பாவம், என்ன செய்யறது, எடுத்துடனே எல்லாம் கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். கிடைக்குமா? உழைப்பு இருந்துதானே கிடைக்கும். ஒரு மரமே ஒரு செடி வச்சு மரம் வச்சு பிறகுதான் பழம் கொடுக்குது. அதுபோல ஒரு அரசியல் கட்சி என்றால் மக்களுக்கு உழைப்பை கொடுக்க வேண்டும். உழைப்பின் முன்பாக மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். அப்படி சேவை செய்தால்தான் அது நிரந்தரமாக இருக்கும், நிலைக்கும் என்பதை நேரத்தில் எடுத்து கூறி, இன்றைக்கு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை, நெசவு இரண்டு தான் பிரதான தொழில். வேளாண்மை, அடுத்தது நெசவு, இரண்டு தான் பிரதான தொழிலாக இந்த காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்றது. இந்த இரண்டு தொழிலுக்கும் ஏற்றம் பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் இந்த இரண்டு தொழிலும் செய்கின்றவர்களுக்கு நன்மை கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் நீர் முக்கியம். அந்த நீரை கொடுப்பதற்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினோம். ஏரி, குளம், குட்டை எல்லாம் பல ஆண்டுகளா தூர்வாராம இருந்தது. மழை காலத்திலே பெய்கின்ற நீர் வீணாக போய் கடலை கிடந்தது. அப்படிப்பட்ட நீரை எல்லாம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரிகளை ஆழப்படுத்தி நீரை தேக்கி கோடை காலத்தில் நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை கொடுத்தோம். இது அண்ணா திமுகவுடைய திட்டம். அதே போல விவசாயிகளுக்கு அவருடைய மின் மோட்டார் இயக்குவதற்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். விவசாயிகள் தடையில்லாம வேளாண் பணிகளை மேற்கொண்டார். அதே போல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் 2 முறை தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. அதே போல இயற்கை சீற்றங்கள், வறட்சி, விவசாயி பாதிக்கப்படுறாங்க, விவசாயி பயிர் பாதிக்கப்படுகிறது. புயல், வெள்ளம், மழை, இதனால் பயிர்கள் பாதிக்கப்படுகின்றன. அதற்கு தேவையான நிவாரணத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.
அதே போல கைத்தறி நெசவாளர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். இன்றைக்கு விலையில்லா மின்சாரம், கைத்தறிக்கு 200 யூனிட், விசைத்தறிக்கு 750 யூனிட் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நெசவாளருக்கு பசு வீடுகள் கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல இந்த கைத்தறி மேம்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, ரகம் மாற்றம், வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல், சந்தை விரிவாக்கம், நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்று அறிவித்து அந்த டிசைனுக்காக 120 கோடி மானியம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலை அடைந்தது. அதை விற்பனை செய்வதற்கு ரிபேட் வேண்டும் கேட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் 350 கோடி இதற்காக மானியம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதே போல கோயம்புத்தூர் கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த 2 ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசாங்க நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் நிதி உதவி கொடுத்து பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி ஏற்படுத்தி இந்த கைத்தறி வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இன்னும் பல திட்டங்கள் இந்த பகுதிக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதே இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. நாம சொல்லல, திமுக கட்சி சேர்ந்த கவுன்சிலர்களே வெளிப்படுத்துறாங்க. உண்மைதானே? அந்த திமுக கவுன்சிலர்களே திமுக மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தாங்கல்ல. இப்படி ஊழல் நிறைந்த இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? அதே போல இன்றைக்கு இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியில் இன்றைக்கு பணியாளர் பற்றாக்குறை 60% இருக்குது. அதனால இந்த மாநகராட்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முடங்குகின்றன. இதையெல்லாம் மாற்றுவதற்கு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி சார்பாக போட்டிகின்ற வேட்பாளரை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமா அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஏழை விவசாயி, தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், ஏழை நெசவாளர்கள் இவர்களெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடனே பிரம்மாண்டமான பல லட்சம் மதிப்புள்ள கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சியோட பிரதான கொள்கை. இப்ப கட்டுற கான்கிரீட் வீடு மாதிரிலாம் நினைச்சுக்காதீங்க, அரசாங்கத்தில் இப்ப கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இதை விட அந்த மக்கள் மன நிறைவு பெறுகின்ற அளவுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு பல லட்சம் ரூபாயிலே கட்டி தரப்படும். அதே போல இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற போது ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று விலையில்லா வேஷ்டி சேலை வழங்கிட்டு வந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பகுதியில் சேலை கொடுப்பாங்க, இன்னொரு பகுதியில் வேஷ்டி கொடுப்பாங்க, சில பகுதியில் ரெண்டுமே கொடுக்காது இருந்தாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் அற்புதமான வேஷ்டி சேலைகள் நம்முடைய மக்களுக்கு ரேஷன் கார்டு உள்ள ஒரு அனைவருக்கும் வழங்கப்படும். அதே போல அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடனே நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்திலே திருமணம் நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலை, அவர்களுக்கு பொருளாதார தடையாக இருந்தது. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவர்கள் அந்த பெண்மணிக்கு உரிய நேரத்திலே திருமணம் நடைபெற என்பதற்காக திருமண உதவி திட்டம் 25,000 50,000 வழங்கினார்கள். ஒரு சவரன் தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டது. விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, மண பெண்ணுக்கு பட்டு புடவை
மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் இந்த காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியிலே எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு தவறான செய்தியை எல்லா பக்கமும் பரப்பி வருகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த சட்டமன்ற தொகுதியிலே பல பணிகள் நடைபெற்று அதனால் மக்கள் பணம் பெற்றுக்கிறாங்க. காஞ்சிபுரம் ஒன்றியம் கீழ்கதிர்பூர் கிராமத்தில் தமிழக குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக 200 கோடி மதிப்பீட்டில் 2112 வீடுகள் கட்டி கொடுத்துருக்கிறோம். அதே போல் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி 28,184 பேர் கொடுத்துருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு உடனே நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கி வந்த லேப்டாப் நிறுத்தப்பட்டுகின்றது. மீண்டும் அந்த லேப்டாப் நம் மாணவர்களுக்கு வழங்கப்படும். அதே போல 89 ஏரிகள் குடிமராமத்து திட்டத்தில் எடுக்கப்பட்டு நிறைவேற்றிருக்கிறோம். 9 கால்நடை மருந்துகள் இந்த சட்டமன்றத்தில் துவக்கி வச்சிருக்கிறோம். காஞ்சிபுரம் அண்ணா விளையாட்டு அரங்கம் 15 கோடி மதிப்பீட்டில் நவீன வசதியுடன் புதுப்பிக்கப்பட்டிருக்குது. கிராமத்தில் வாழும் மக்களுக்கு மருத்துவம் எளிதாக கிடைக்கிற விதமாக அம்மா மினி கிளினிக் 9 கொடுத்துருக்கிறோம். 9 அம்மா மினி கிளினிக். இது கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் இதை ரத்து செஞ்சிருக்குது. தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியிலே அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து 2000 அம்மா மினி கிளினிக் நாங்கள் தொடங்கணும். இந்த சட்டமன்றத்தை மட்டும் 9 அம்மா மினி கிளினிக். சிந்தித்து பாருங்கள். ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம் அற்புதமான திட்டம். இந்த திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடனே 2000 அம்மா மினி கிளினிக்ல 4000 அம்மா மினி கிளினிக் துவங்கும். ஏழைகளுக்கு அந்த பகுதியிலே நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய அரசாக அண்ணா திமுக அரசு இருக்கும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதே போல இன்றைக்கு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி கட்டிடம் 6.5 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் வட்டாட்சி அளவில் 3 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டது. மாவட்ட பதிவாளர் அலுவலகம் புதிய கட்டிடம், மாவட்ட நில அளவை அலுவலக கட்டிடம், மாவட்ட கருவூல அலுவலக புதிய கட்டிடம், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக நிறைய கட்டி கொடுத்துருக்கோம் அண்ணா திமுக ஆட்சியில். அதே போல அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த ஆட்சியில் முடிச்சு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்திருக்கிறாங்க. காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை ரயில்வே மேம்பாலம் 54 கோடியில் கொண்டு வந்தது அண்ணா திமுக, திறந்தது திமுக. காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் மகப்பேர் மற்றும் குழந்தைகள் உட்பட பல்நோக்கு மருத்துவ கட்டிடம் 18 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. அதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி திமுக ஆட்சியில் திறந்திருக்கிறாங்க. காஞ்சிபுரம் காரப்பேட்டை அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோய் மேன்மை மிகு மையம் 120 கோடி ரூபாயில் கொண்டு வரப்பட்டு அதற்கும் ஸ்டிக்கர் ஒட்டி திமுக ஆட்சியில் திறந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் கொண்டு வரல. இத்தனையும் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் திமுக ஆட்சியில் திறந்திருக்கிறாங்க. இதுதான் திமுக ஆட்சியோட சாதனை.